ஒரு எங்களுடைய சைவ குரு ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். தலைமையின்றி இருக்கிறபடியா ஒன்று சமாதானமாக போகுங்கோ, அவருக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லாது அப்படின்ட்டு சொல்லினோம். சபைக்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இலங்கை சபையில் போய் கதை நடவடிக்கை எடுக்க இல்லை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே வருகை தந்து இந்த ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி A9 வீதியில் அமைஞ்சிருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். போன வாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோவில் குரு தாக்கப்பட்டதாக ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அந்த பிரச்சனை போலீஸை மட்டும் போயிருந்தது. அதற்கு சரியான தீர்வு கிடைக்கலங்கிறதுக்காக இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஸோ இதில் தேங்காய்கள் உடைக்கப்பட்ட வண்ணம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு போலீஸ் நிலையம் சென்று நீதி கிடைக்காத வேளை இந்த பிரச்சனைக்கு நீதி கேட்டு கடவுள்கிட்ட நாங்கள் விடுறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக மத தலைவர்களுடன் கூடிய இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சைவ கோயில் சாத்தானின் கோவிலா என்ற ஒரு பதாகை. அடுத்தது கை வைக்காதே கை வைக்காதே சைவ குருக்களில். கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மை காலத்திலே ஒரு எங்களுடைய சைவ குரு ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தாக்கப்பட்டது அந்த செய்தியை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஊடகத்து வாயிலூடாக. அதனை நாங்கள் விநாயகப் பெருமான் ஆலயத்திலே, இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மாவட்டத்திலே அந்த ஆலயத்திலே இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்வு ஒன்றை ஜனநாயக முறையிலே நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த குருவுக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் அதை வலுவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று எதிர்காலங்களில் எந்த குருமார்களும் தாக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் நடந்த அநீதிக்கான நியாயமான தீர்ப்பு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த ஜனநாயக ரீதியிலான இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை பிள்ளையார் ஆலயத்திலே தேங்காய்களை சிதறக்காய் உடைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கு வருகை தந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சைவ குருக்கள் தாக்கப்படும் பொழுது, எங்களுடைய சைவ ஆலயங்கள் இடிக்கப்படும் பொழுது இது மாதிரியான நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். எங்களுடைய இந்த சிவசேனை சார்பிலே இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலைவன கொள்கைகள் பசுஞ்சோலைக்கு வேண்டாம். இது சம்மந்தப்பட்டவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செய்திருந்தோம். ஆனால் முறைப்பாட்டுகளில் எங்களுக்கு சார்பாக போலீஸ் அதிகாரிகள் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை. சமாதானமாக போகும்போது தான் சொன்னவில்லை, தவிர அடித்த வரையோ இப்படி செய்திருக்கக்கூடாதுன்றது கூட ஒரு கண்டிப்பு கூட செய்யவில்லை. இது எங்களுக்கு சரியான மனவேதனைக்குள்ளாகப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. சைன வையங்கோ போங்க, பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டும்தான் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். பிறகு நடவடிக்கை எடுக்க இல்லை. ஒரு மதகுரு தாக்கப்பட்டதுக்காக ஒரு இருபக்கமும் சார்பு இல்லாமல் ஒரு மனசாட்சியின்படி எனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் இதில் எல்லாம் அறிவிச்சிருக்கிறேன். என்ற சைவ மக்கள், இந்த சைவ பற்றாளர்கள் இதை பற்றி முடிவெடுத்திருக்கிறாங்களா, ஐயாவுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும்னு சொல்லி நானும் அதை
நேற்று காலமே ஒரு 11 மணி அளவில் நான் கிராம சேவையாளர் ஆஃபீஸுக்கு போனான் குடும்ப கார்டு மீளாய்வு செய்வதற்கு. மீளாய்வு செய்கிற நேரம் கிராம சேவையாளர் ஆஃபீஸில் இல்லை. அந்த டைமில் வெளி வேலையாக போயிருந்தவா ஆஃபீஸ் திறந்துருந்தது. அப்போ அந்த வாசல் பாதையில் 2 பொம்பளை பிள்ளைகள் குந்தி கொண்டிருந்தது. உள்ளுக்கு போகிறதுக்கு இடைஞ்சலாக இருந்தது. நான் உள்ளுக்கு போவைக்க அந்த கால் எனக்கு பட்டது. அந்த ஆஃபீஸுக்கு போவைக்க அப்போ நான் போயிட்டு உள்ளுக்கும் வரைக்கும் அந்த கால் பட்டது. அப்போ நான் வெளியில் வந்து அவாட்ட ஒன்றும் சொல்லல. பக்கத்தில் ஒரு ஐயாட்ட சொன்னான், இதே வேறு சிங்கள பிள்ளைகளாக இருந்தால் உடனே உடம்பி ஆமதுரமாக இருக்கின்ற இடம் கொடுத்துருக்குங்கள். எங்களோட மதத்தில் பார்த்தீங்களா இந்த பிள்ளைகள் கால்பட்டும் மன்னிப்புங்க கையில் ஒலிம்பியும் போக இல்லைன்னு இவ்வளவு தான் நான் அந்த ஐயாட்ட தான் சொன்னேன். உடனே அந்த பிள்ளை ஒலிம்பியிட்டு அவர் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன உடனே வீட்டுக்காரர் ஓடி வந்த பிச்சுக்கு ஒரு கேள்விங்க கையில் மழை விளாண்டு ஹெல்மெட்டில் எனக்கு அடித்து கண்ணாடி போட்டிருந்தேன். நான் கண்ணுக்கு கண்ணாடி அடித்து தான் இப்படுத்த காயம் வந்தது. அவர் ஹெல்மெட்டில் அடிக்க நான் கையை உயர்த்தி கையை மறைச்சு நான் அப்படியே அழுத்தி ஒருத்தராக்கங்கள் எல்லாம் இருந்து தங்க சங்கிலிகள் எல்லாம் இருந்து எல்லாம் நாசமாக போயிட்டுது. அதுக்கு பிறகு நான் அதில் ஆக்கள் வந்து பிடிச்சிச்சின்னா பொம்பளை ஆக்கள் 2 பேர் வந்து ஐயாக்கள் எல்லாம் மறைச்சிச்சின்னா நானும் குடும்ப காட்டுமலை வச்சுட்டு வந்துட்டேன். வந்து இங்கே போலீஸில் வந்து ரிப்போர்ட் கொடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு நியூஸ் தெரிய வந்து நான் இப்படி போலீஸுக்கு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரும் போய் கேட்டாலும் நான் அடித்து போட்டேன்னு சொல்லி அவரும் வந்து ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். இப்போ போலீஸில் என்ன சொல்லி என்ன பண்ணால் 2 பக்கத்தாலையும் என்ட்ரி இருக்கிறபடியா ஒன்று சமாதானமாக போகுங்கோ அவருக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லாது அப்படின்ட்டு சொல்லினோம். ஆனால் அடி வேண்டினது நான் தான். என்ன தான் அவர் அடித்தவர் நான் கையை வைத்து கூட அவரை நான் அடிக்கவே போக இல்லை. அவர் அடிக்க நான் சொன்னேன் அடிக்காத தம்பின்னு தான் சொன்னேன். என்ன அடிக்கிறது உண்டு பசுமாட்டுக்கு அடிக்கிறது உண்டுன்னு தான் அவருக்கு சொன்னேன். என்ன நான் எதிர்த்து அடிக்க மாட்டேன், பசுமாட்டை எதிர்த்து அடிக்காத பிரச்சனை தெரிஞ்சுட்டு கதடா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே அவன் நிறைய அடித்து போட்டான். இப்போ இங்கே பொலிசில் எல்லாம் என்ட்ரி போட்டிருக்கிறார். நான் வந்து மரியாதை அந்த பிள்ளைய மரியாதையை குறைய கதைச்சேன் நானா, அதனால தான் வந்து அடித்ததாமன்ட்டு சொல்லி இப்போ இந்த பொய்யெல்லாம் சொல்லி பிரச்சனையெல்லாம் மாற்றிட்டேன். நம்ம அவியல் பார்த்து இப்போ சமாதானமாக போங்கொண்டு அதுக்கு பிறகு இந்து குருமாரெல்லாம் சமாதானமாக போக முடியாது, அவருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேணுமென்ற பிறகும் இல்லை அது 2 பக்கத்தாலேயும் என்ட்ரி போட்டிருக்கிறபடியாக சமாதானமாக தான் போகணும், இல்லைன்னா கோர்ட்ஸுக்கு போகணுன்னு இப்போ இணக்க சபைக்கு ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க. இணக்க சபையில் போய் கதைங்க.